வசுதேவ சுதந்தேவம் கம்ச சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஸ்ரீ கிருஷ்ணர்னு சொல்லும்போதே மகிழ்ச்சி பொங்குகிறது. அந்த கண்ணன் விளையாடிய பூமி விரஜபூமி. மதுரா நகரத்தில் அவதரித்தார், கோகுலத்துக்கு சென்றார், நந்த கிராமத்தில் வளர்ந்தார், காமியவனத்தில் விளையாடினார், கோவர்தனத்தில் குன்றை குடையாக பிடித்தார், பிருந்தாவனத்தில் மாடுகன்றுகளையெல்லாம் மேய்த்தார். இந்த மொத்த இடமும் விரஜபூமி என்று கொண்டாடப்படுகிறது. ஆண்டாள் தன் பாசுரத்தில் விருந்தாவனத்தே கண்டோமே என்று விடாமல் பாடுகிறாள். கண்ணனை சேவிக்க வேணுமானால் பிருந்தாவனத்துக்கு வாருங்கள், சேவிக்கலாம் என்று ஆண்டாள் கூப்பிடுகிறாள். பெரியாழ்வார் கண்ணனுடைய பால சேட்டிதங்களை ஒவ்வொரு 10 பாட்டாக பாடிக்கொண்டு வந்தார். நமக்கு ஒரு ஆசை. கண்ணனோ பகவத்கீதையில் ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா தியக்த்வாதேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுன. நான் பிறந்ததையும் வளர்ந்ததையும் யாரொருத்தன் உண்மையாக உணர்ந்து அனுபவிக்கிறானோ அவன் திரும்ப பிறப்பதே இல்லை என்று உறுதியளிக்கிறார். கண்ணன் காட்டிய வழியில் பெரியாழ்வாரும் ஆண்டாளும் ஆசையோடு அனுபவித்த பாதையில் நாமும் அங்கு சென்று சேவிக்க வேண்டாமா? அதனால் ஸ்ரீ கிருஷ்ண தரிசனம் விருந்தாவனத்தே கண்டோமே எனும் தலைப்பு பெற்ற ஒரு வியத்தகு யாத்திரை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மதுரா, கோகுலம், நந்த கிராமம், பிருந்தாவனம், காமியவனம், கோவர்தனம், பர்சானா, யமுனா ஆகிய இடங்களுக்கு செல்ல இருக்கிறோம். இந்த 2019ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி அவரவர் ஊரிலிருந்து புறப்படுகிறோம். அக்டோபர் 13லிருந்து 19ஆம் தேதி வரை 7 நாட்கள் பிருந்தாவனத்தில் தங்குகிறோம். அங்கே இருந்து எல்லா இடங்களையும் கிட்டத்தட்ட 60 இடங்களுக்கு மேலே கண்ணன் விளையாடியிருக்கிற ஒவ்வொன்றையும் புத்தகத்தோடு வரைபடத்தோடு ஆங்காங்கு இருந்து உபன்யாசத்தோடு கண்டு மகிழ போகிறோம். பக்தி பெருக்கோடு பல்லாயிரம் பக்தர்கள் இருப்பார்கள். அதுவே ஒரு சிறப்புத்தானே. அப்படி சென்று 19ஆம் தேதி முடித்து மீண்டும் புறப்பட்டு அவரவர் ஊருக்கு அக்டோபர் 21ஆம் தேதி வந்து சேர இருக்கிறோம். கிஞ்சித்காரம் தர்ம சம்ஸ்தாபனம் மூலமாக இந்த யாத்திரை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. யாத்திரையின் சிறப்பம்சங்கள் எல்லா இடங்களையும் விளக்கி ஒரு கையேடு புத்தகம் வழங்கப்படும். ஒவ்வொரு இடத்திலும் அடியனுடைய உபன்யாசம், விளக்க உபன்யாசம் இருக்கும். தினமும் காலை பேருந்தில் ஏறி இந்த 60-70 இடங்களையும் தரிசிக்கப் போகிறோம். மாலை வந்தவுடன் ஓரிடத்தில் ஸ்ரீமத் பாகவத சப்தாகம், அதில் பங்கு கொள்வதே புண்ணியம், அதுவே சிறப்பு கொடுக்கும். கலியுகத்தில் கண்ணனம்பெருமான் பாகவதத்துக்குள்ளேயே உள்ளார். அடியனுடைய உபன்யாசமாய் மேலும் பல வித்வான்களும் கலந்து கொள்ள இருக்கிற பாகவத சப்தாக உபன்யாசம் பிருந்தாவனத்தில் மாலை நேரத்தில் 7 நாட்களும் நடைபெறும். அத்தோடு மட்டுமல்லாமல் ஸ்ரீ கிருஷ்ண அவதார உற்சவம், ஊஞ்சல் டோலோத்சவம், ராசக்கிரீடை, கோலாட்டம், கோவர்தனத்தில் அனைவரும் கூடுகிற அன்னக்கூட்ட உற்சவம், ஸ்ரீ ருக்மிணி கல்யாண உற்சவம், தினமும் நாம சங்கீர்த்தனமும் பஜனையும், சிறந்த வித்வான்களை கொண்டு தினமும் பஜனையும், பெரியாழ்வார் பாடிய கண்ணன் திருவிடையாடல்கள் அவற்றை பற்றின ரொம்ப அழகான ஒரு சித்திர கண்காட்சியும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இது இத்தனை நிகழ்ச்சிகள்லையும் கலந்து கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது குடும்பத்தோடு பிருந்தாவன யாத்திரை, விருந்தாவனத்தே கண்டோமே யாத்திரையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். கூடியிருந்து குளிர்வதற்காக அழைக்கிறோம். அவசியம் வாருங்கள். இதற்கு என்ன செய்ய வேண்டும்? கண்டிப்பாக நீங்கள் கூட்டு முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். இது யாரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மிக குறைந்த விலையில் ஏற்பாடு செய்துள்ளோம். கண்டிப்பாக அனைவராலும் முடியும். குடும்பத்தோடு சிறுவர்களையும் அழைத்து கொண்டு வந்தால் ஆனந்தம் இருக்கும். கண்ணன் விளையாடின ஒவ்வொரு இடத்தையும் காட்டலாம். ஒன்று, நீங்கள் தொலைபேசியில் கூப்பிடலாம். 044-2466-2728 2466-2728 அதில் கூப்பிடலாம். அல்லது வலைத்தளத்தில் பார்க்கலாம். கிஞ்சித் தர்மம் .org, கிஞ்சித் KINCHIT, தர்மம் DHARMAM .org, கிஞ்சித் தர்மம்
அதிலே போனால் அனைத்தையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அல்லது இப்போ நான் சொல்ல போகிற எண்ணிக்கையில் ஒரு மிஸ்டு கால் கொடுக்கவும். நாங்கள் திரும்ப கூட்டு உங்களிடத்தில் விசாரித்துக் கொள்கிறோம். 7303820099. மீண்டும் கூறுகிறேன், 7338200999. கண்டிப்பாக அனைவரும் யாத்திரையில் கலந்து கொள்ள வேண்டும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. யமுனா மாதா கி ஜெய். பிருந்தாவன் தாமு கி ஜெய்.